கடமை செய்கிறோம் என்ற போர்வையில துரோகம் இழைத்தார்கள். மலக்குமார்கள் நம்பினாங்களா இல்லையா? மலக்குமார்களை மக்கா முஷ்ரிக்கள் மலக்குமார்கள் நம்பினாங்களா இல்லையா? நம்பினாங்க. ஆனா என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய பொம்புல புள்ளகள் தான் மலக்குண்டாங்க. குர்ஆன்ல வருதா இல்லையா? பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். மலக்குமார் இருக்குதுன்னு நம்பினாங்க. ஆனா மலக்குமாரை எப்படி நம்பணும்னு அக்கீதாவை படிக்காததுனால மலக்குமார்களை அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் சொன்னாங்க. அல்லாஹ் கண்டிச்சானா இல்லையா? அல்லாஹ் கண்டிச்சானா இல்லையா? குர்ஆன்ல கண்டிச்சான். உலகத்துல பிறந்து வாழ்ந்தாங்க, கண் முன்னால மரணித்து போனார்கள். என்ன கேட்டாங்க? சூரா யாசீன்ல என்ன கேட்டாங்க? வதரப லனா மஸலன் வனசிய கல்கா கால மன் யுஹ்யில் இதாம வஹிய ரமீம் கேட்டாங்களா இல்லையா? என்ன கேட்டாங்க? அல்லாஹ் சொல்றான் வதரப லனா மஸலன். மக்கா முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு உதாரணம் சொல்லி கேள்வி கேட்டாங்க. என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு எலும்பு துண்டை எடுத்துக்கிட்டு வந்தாங்க, உக்கி போன எலும்பு துண்டு. அதை எடுத்துக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் முன்னுக்கு அப்படியே தூளாக்கினாங்க. தூளாக்கிட்டு கேட்டாங்க, இவ்வளவு உக்கி போய் தெரிச்சு போன இந்த எலும்ப யார் மீண்டும் உயிர்ப்பிச்சு எழுப்புவான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், குல் யுஹ்யீஹல்லதீ அன்ஷஅஹா அவ்வல மர்ரா. முதல் தடவையா யார் மனுஷனை படைச்சானோ அந்த அல்லாஹ்வுக்கு மீண்டும் எழுப்புறது பெரிய வேலை இல்ல. விளங்குதா உங்களுக்கு? மக்கா முஷ்ரிக்குகள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் தான் எங்களை படைத்தவன் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. ஆனா கேட்டாங்க, நாங்கெல்லாம் மரணித்து உக்கி போன பிறகு எப்படி எங்களெல்லாம் மீண்டும் எழுப்புவான்னு கேட்டாங்க. ஒன்றுமில்லாமல் படைத்த அல்லாஹ்வுக்கு மீண்டும் எழுப்புறது பெரிய வேலையான்னு யோசிக்கல. காரணம் என்ன? அல்லாஹ்வை பத்தி சரியா படிக்கல. இரண்டாவது, மறுமை என்றால் என்னவென்று படிக்கவில்லை. அப்ப அகீதாவை சரியா படிச்சாதான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யலாம். இல்ல என்று சொன்னா இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையில் வாழ்ந்தவர்கள், இஸ்மாயில் நபியுடைய வழிமுறையில் வாழ்ந்தவர்கள், ஹஜ் வணக்கத்தை சொந்தமாக வைத்தவர்கள், மூசா நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றி ஆஷூரா நோன்பு பிடிச்சாங்களா இல்லையா? மக்கா முஷ்ரிக்குகள் சஹாபாக்கள் சொல்லுவாங்களே, ஜாஹிலியா காலத்துல நாங்க ஆஷூரா நோன்பு பிடிச்சோம்னுவாங்க. அந்த அளவுக்கு இப்ராஹிம் நபியிட மூசா நபியிட மார்க்கத்தை விளங்கினவங்க அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை பால்படுத்தினாங்க. காரணம் என்ன? அல்லாஹ்வை நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் என்ற போர்வையில, நபிமார்கள் நல்லடியார்களை நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் என்ற போர்வையில அல்லாஹ்வுடைய அதிகாரங்களை எல்லாம் கலட்டி எடுத்து படைப்புகளுக்கு கொடுத்தாங்க. எங்கட ஈமான பாதுகாக்கணுமா, ஷிர்க்ல இருந்து தூரமாகணுமா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா படிக்கணும். அதனாலதான் அல்லாஹ் என்ன சொன்னான்? யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அநியாயம் செய்வதை எனக்கு நான் ஹராமாக்கி கொண்டேன். அநியாயம் செய்வதை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய ஹக்குல அல்லாஹ் ஹராமாக்கி கொண்டேனா அநியாயம் செய்தது. அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். நரகவாதிய கூட அல்லாஹ் நரகத்துல போட்டா யாருக்கும் கேள்வி கேட்கலாம், ஆனா சும்மா போட மாட்டான் அல்லாஹ் நரகத்துல. தெரியுமா உங்களுக்கு? எப்படி போடுவான்? ஒட்டுமொத்த சாட்சியையும் வைத்து அவன் குற்றவாளி என்றதை நிரூபிச்சுதான் நரகத்துல போடுவான். அந்த அளவுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் அல்லாஹ். ஃபலா தபாலமு, நீங்களும் அநியாயம் செய்ய வானம். அநியாயம் செய்யாம இருக்கிறண்டா என்ன? அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யாதீங்க. யா இபாதி குல்லுக்கும் தால்லுன் இல்லா மன் ஹதைதுஹு, நீங்கள் எல்லோரும் வழி தவறியவர்களாக இருந்தீர்கள், நான் நேர்வழி காட்டினவனை தவிர. ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும், எனக்கிட்ட நேர்வழியை கேளுங்க, நான் உங்கள்கிட்ட நேர்வழியை தாரேன். யார்கிட்ட கேட்கணும்? யா அல்லாஹ், எனக்கு வழிகேடு எது நேர்வழி எதுன்னு தெரியா, நீதான் எனக்கு நேர்வழியை காட்டணும். யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஆனா முஸ்லிம் சமூகம் இன்றைக்கும் 60% யார்கிட்ட போய் கேட்கிறாங்க? முஹியத்தீனே, அப்துல் காதருல் ஜீலானியே, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இன்றைக்கும் இருக்கிறாங்களா இல்லையா? வலிஹி புல போல யா முஹியத்தீன் என்ற ஆட்கள்.
யா சய்யிதி யா ரசூலல்லாஹி குத் பியதி மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி. இன்றைக்கும் ரபியுல் அவ்வல் மாசம் அடுத்த மாசம் வந்தா படிப்பாங்க. யா சய்யிதி என்ற தலைவரே, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, குத் பியதி என்ற கையை பிடிச்சுக்கோங்க, மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி, உங்களை விட்டா எனக்கு உதவி செய்யவா யார் இருக்கிறா? அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதை நபிமார்ட்ட கேட்டாங்க. யா இபாதி குல்லுக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிற பாவிகள். வ அன அக்ஃபிருத் துனூப ஜமீஆ, நான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன். ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும், எனக்கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, நான் உங்களோட பாவத்தை மன்னிக்கிறேன். இது யாரு சொல்றது? ஹதீதுல் குதுசியில எங்க எல்லாரையும் விழிச்சு அல்லாஹ் சொல்றது. நீங்க பாவம் செய்கிற பாவிகள், அல்லாஹ்வாகிய நான் பாவத்தை மன்னிக்கிறவன், எனக்கிட்ட மன்னிப்பு தேடுங்க, நான் உங்களோட பாவத்தை மன்னிக்கிறேன். முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க? நாங்க பாவம் செஞ்சிட்டோம், நாங்க பாவம் செஞ்ச பாவி, நாங்க எப்படி போய் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுற சொல்றாங்களா? சொல்றாங்களா? நாங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட தகுதி இல்லை. அதனால ரமலான்ட மாசம் வரணும், நல்ல நாட்கள் வரணும், இரையச்சம் உள்ள ஒரு ஹசரத்து வரணும், எங்களுக்கு தௌபா சொல்லி தரணும், அவருக்கு பின்னால போய் நாங்க மன்னிப்பு எடுத்துக் கொள்ளணும். காரணம் என்ன? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்ட பாவிகளே என்று அழைத்து சொல்லுங்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், பாவம் செய்த பாவிகளே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகி விடாதீர்கள். நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேனே, எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குமா? அப்படி பேசாதீங்க. நான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவன், எனக்கிட்ட மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்ற அல்லாஹ்க்கு முன்னால ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் போய் சொல்றான், எனக்கு அரபு தெரியா, எனக்கு பாவம் மன்னிப்பு தேடலா, நான் பாவம் செஞ்ச பாவி, எனக்கு நேரடியா அல்லாஹ்ட்ட போகலா, எனவே ஒரு ஹஸ்ரத்தை கொண்டு வைக்கணும், அவர் தௌபா சொல்லி தரணும், அவருக்கு பின்னுக்கால போய் மன்னிப்பு வாங்கி கொண்டு வரணும். இருக்குதா இல்லையா முஸ்லிம் சமூகத்துல? ஏன் அல்லாஹ்வை நெருங்கல்ல? ஏன் அல்லாஹ் கிட்ட போகல? அல்லாஹ்வை படிக்க வேண்டிய முறையில படிக்கல, அல்லாஹ்வை விளங்க வேண்டிய முறையில விளங்கல்ல. நல்லடியார்ட்ட கேட்கிறாங்க, நல்லடியாரே பெரியவரே, உங்களோட பொருட்டால நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பை வாங்கித்தாங்க. கேட்கிறாங்களா? கேட்கிறாங்களா? அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத்தி, நபியே நீங்க தான் பாவங்களை எல்லாம் மன்னிப்பவர், மனிதரை அழித்து நாசமாக்குகின்ற 7 பெரும்பாவங்களை மன்னிப்பவர் நபியே நீங்க. யார்கிட்ட மன்னிப்பு தேடுறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட. யாரு தேடுறா? காஃபிர்களா அல்லது இணை வைப்பாளர்களா? இல்ல, கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹுவை வணங்குகிற முஸ்லிம் கபரை முன்னோக்கி பெரியவரே மன்னிப்பு தாங்கன்னு கேட்கிற சமூகமா மாறிச்சு. காரணம் என்னங்க? காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஈமானுடைய அம்சங்களை சரியாக படிக்கவில்லை. அதனால சிறுக்கு இணை வைப்பு வந்து புகுந்து கொண்டது. என்ன சொல்றாங்க? ஷேகுமார் வருவாங்க, தங்கல்மார் வருவாங்க, மௌலானாக்கள் வருவாங்க, அவங்களோட கையை பிடிச்சி பையத்து செய்யுங்க, அவங்க கரம் பிடித்து சுவர்க்கம் அழைத்து செல்வார்கள். சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? இன்றைக்கும் சொல்றாங்க. சில பேர் வீடியோல முன்னுக்கு வந்து நின்றுகிட்டு சொல்றாங்க, நாங்க முரீதுகளுக்கு ஒரு லெட்டர் கொடுப்போம், ஒரு கவர், என்வலப் கவர், மறுமை நாளையில நீங்க அதை எடுத்துக்கொண்டு வந்து காட்டினா போதுமா, நீங்க எங்கட அப்துல் ரவுஃப் ஆட்களா போங்க சுவர்க்கம். சொல்றாங்களா? சொல்றாங்களா? ஏன் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மறுமையை பத்தி. மறுமை நாளையில் மனிதர்கள் எல்லாம் அமளித்து மணிகளில் துடிக்கின்ற நேரம் மனித சமூகம் ஓடோடி போகும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட. ஆதமே, நீங்க தான் எங்கட தந்தை, நீங்கள் தான் முதல் மனிதர், நீங்க அல்லாஹ்ட்ட போய் எங்களுக்காக பேசுங்களே. ஏலாது. யார்கிட்ட போங்க? இப்ராஹிம் நபிகிட்ட போங்க. இப்ராஹிமே, நீங்க அல்லாஹ்வுடைய கலீல், நீங்க அல்லாஹ்ட்ட எங்களுக்காக பேசுங்களே. என்னால ஏலாது. மூசா கிட்ட போங்க. மூசாவே, நீங்க அல்லாஹ்வோட நேரடியா பேசினவரே, எங்களுக்காக என்னால ஏலாது. ஈசாவே, நீங்க அல்லாஹ்வுடைய அற்புதம், ரூஹுல்லாஹ், கலிமத்துல்லாஹ், எங்களுக்காக அல்லாஹ்ட்ட பேசுங்க. முடியாது. அல்லாஹு அக்பர். நபிமாரே எங்களால் உதவி செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது
மறுமையில நடக்கிற அமளி துமளிய ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது எங்கட சமூகம் மௌலானாக்களும் பெரியார்களும் ஷேகுமார்களும் சொல்றாங்க, எங்களுக்கு பையத்து செய்யுங்க, நாங்க சுவர்க்கம் கூட்டிக்கணும். ஏன் முஸ்லிம்கள் இந்த இடத்துக்கு போனாங்க? நம்பிக்கை சார்ந்த மறுமையில என்ன நடக்கும்ன்றத பத்தி சரியாக படிக்காததனால நல்லடியார்களை நம்பி வழிதவறி போனாங்க. எனவே அகீதாவை சரியாக படிப்பது எங்களுடைய நம்பிக்கையை சீர்படுத்தும். ஷிர்கில் இருந்தும் மனிதனை நரகப்படுகொலியிலே தள்ளுகின்ற பாவங்களில் இருந்தும் எங்களை தூரமாக்கும். நல்லடியார்களை நம்புறது ஈமானா இல்லையா? எப்படிங்க ஒரு முஃமின் துஆ கேட்கணும்? யா அல்லாஹ், என்னையே நல்லடியார்களோடும் நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் மறுமையில சுவர்க்கத்துல சேர் கேட்கணுமா இல்லையா? உலாயிக்கல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றினவங்க மறுமை நாளில நபிமார்கள், நல்லடியார்கள், உண்மையான மூமின்கள், சுஹதாக்களோடு வீற்றிருப்பேன். நல்லடியார்களோட சுவர்க்கத்தில் இருக்கணும்னு கேட்கணும். ஆனா நல்லடியார் யாருன்னு சொல்லேலுமா? நல்லடியார் யாருன்னு சொல்லேலுமா? நம்பிக்கை சார்ந்தது. ஏன்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நல்லடியார். யார் சொல்லி தந்தது? நானும் நீங்களும் தீர்மானிச்சதா? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்ட்ட இருந்து சொல்லி தந்தது. அபூபக்கர், உமர், உஸ்மான் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டு 10 பேர். ஆயிஷா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹும் சஹாபாக்களை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹும் சொல்ற அளவுக்கு அவர்கள் நல்ல மனிதர்கள் என்று நாங்களா முடிவெடுத்தோமா? அல்லாஹ் சொல்லிக் கொடுக்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தாங்க. நானும் நீங்களும் கபறுகளை கட்டி வைத்துக் கொண்டு நல்ல மனிதர்கள் என்று அடையாளப்படுத்துகிற மனிதர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும். உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு தியாகி, மிகப்பெரிய ஒரு பேடுதல் உள்ள நபித்தோழர். மரணித்த பிறகு உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, உங்களை மறுமையிலே அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்றதுக்கு நான் சாட்சி சொல்றேன் என்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உம்முல் அலாவே அவர் கண்ணியப்படுத்தப்பட்டவர் உங்களுக்கு சொல்லி தந்தது யாருன்னு கேட்டாங்க. யாருடைய விஷயத்துல? நல்ல நபித்தோழர் விஷயத்திலேயே இவரை அல்லாஹ் மறுமையிலே கண்ணியப்படுத்துவான் என்று தீர்ப்பு சொல்லேலா? இப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்துல அவர் நல்ல மனிதர். எட்ரஸ் இல்லாதவங்க எல்லாம் நல்ல மனிதர். பள்ளிக்கு பக்கத்துல தொழுகையும் இல்ல, நோம்பும் இல்ல, ஊத்த உடுப்போட திக்ரு செலவாத்து செஞ்சு கொண்டிருந்தா நல்ல மனிதர் என்று கபரு கட்டினாங்க, வணக்கம் செலுத்தினாங்க. இந்த ஷிர்க்குக்கு போறதுக்கு என்ன காரணம்? நல்ல மனிதர்களை எப்படி நம்ப வேண்டும்? அவுலியாக்கள் யார் என்ற அகீதாவை சரியா படிக்கல. அதனால அகீதா தெரியாததனால வழிகட்டு ஈமான இழக்கிற நிலைமை வந்தது. எனவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அகீதா ஏன் அவசியப்படும்? ஈமானை பாதுகாக்க வேண்டும். உண்மை முஃமினாக வாழ வேண்டுமா? அகீதாவிலே தெளிவு வேண்டும். ரசூலுல்லாஹ்வை நம்பணும். எப்படி நம்பணும்? ரசூலுல்லாஹ் அகீதால தான் படிக்கணும். நீங்க ஃபிக்ஹ்ல படிக்கலாம், ஃபிக்ஹ்ல படிக்கணும். ரசூலா எப்படி தொழுதாங்க, எப்படி நோம்பு பிடிச்சாங்க, எப்படி ஹஜ் செஞ்சாங்கன்னு ஃபிக்ஹ்ல படிப்பீங்க. பொருளாதாரம் ரசூலா எதை ஹலால் ஆக்கினாங்க, எதை ஹராம் ஆக்கினாங்க அதுல படிப்பீங்க. கல்யாணம் எப்படி ரசூலா முடிச்சாங்க, குடும்ப வாழ்க்கையில படிப்பீங்க. ரசூலுல்லாஹ்வை எப்படி நம்பணும்ன்றதுல படிக்கணும், அகீதால படிக்கணும். ஏன்? ஈமானுடைய 6 அடிப்படைகள் உண்டு. என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை நம்புறது. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, முஹம்மதாகிய என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய தூதரை நம்புறதுல முக்கியமான பகுதி என்ன? நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறேன். அதற்கு அடையாளம் அவர்களை பின்பற்ற வேண்டும். இந்த அகீதா இல்லாததனாலதான் தொழுகைக்கு பின்னால கூட்டு துஆ ஓதுறது இன்றைக்கு சாதாரணம் பேசப்படுது. சாதாரணம் கிடையாது. 17,000 தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுவித்த ரசூலுல்லாஹ். எத்தனை? 18,000 தொழுகை. எத்தனை? 18,000 தொழுகையை இமாமாக நின்று தொழுவித்த ரசூலுல்லாஹ் 5 நேர தொழுகைக்கு பின்னால அவங்க துஆ கேட்க சஹாபாக்கள் ஆமீன் சொல்லிட்டு போகல. இது சாதாரண விஷயமா? இது ஒண்ட உருவாக்கினாங்க.
நாங்க சொல்றோம் ரசூலுல்லாஹ் இப்படி ஒன்றை செய்யலையே, ஏன் நீங்க செய்றீங்கடா? நாங்க ஷாஃபி மதுஹபுக்காரவங்க, நாங்க இதை இல்லாமலாக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, எனவே நாங்க செய்யறோம்டா பிரச்சனையே இல்லை. அவங்க அவங்களோட இஜ்திஹாதுக்கு நியத்துக்கெல்லாம் கூலி கொடுக்கலாம். ரசூலுல்லாஹ் செஞ்சதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஏன் நாங்க செய்யறோம்னு கேட்டா, நாங்க ஷாஃபி மதுஹபுக்காரவங்க, இப்படித்தான் செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஏன் ஆதாரம் இல்லாத விடயத்தில், ஷாஃபி இமாமே சொல்லித்தராத விடயத்தில் ஏன் ஷாஃபி இமாமை பின்பற்ற போனாங்க? ஷாஃபி இமாம் உம்முல என்ன சொன்னாங்க? அவரோட சொந்த புத்தகத்துல, தொழுக முடிஞ்சா ரசூலுல்லாஹுவை தொற்றும் வந்திருக்கிற சஹீஹான ஔராதுகளை ஓதுங்க. அவங்களோட உம்முன்ற கிதாபு இந்தக்கும் உயிர் வாழுது. இந்த ஔராதுகளை அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இமாம் மஅ்மூம் ரெண்டு பேரும் சொல்லணும்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. சேர்ந்து சொல்லக்கூடாது, தனித்தனியா ரெண்டு பேரும் சொல்லணும்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்களே சொல்லல. இமாம் ஆமீன் சொல்வார், மாமுங்கள் ஆமீன் சொல்லிட்டு போவாங்கன்னு சொல்லல. அவரும் சொல்லாதத நாங்க ஷாஃபி மதுஹபுக்காரவங்க, நாங்க கூட்டு துவாவை விடமாட்டோம்னா இது சாதாரண பிரச்சனையா? இது மூளையில போய் அக்கீதால முற்றிடம். ஏன் ரசூலுல்லாவை பின்பற்ற தகுதியானவர் என்று ஏற்றுக்கொண்டால் அதற்கு போட்டியா யாரை கொண்டு வந்து நிறுத்த மாட்டாங்க? ஷாஃபி இமா. அக்கீதால வந்த கோளாறு தான் இபாதத்துல பிதுஅத்து வருது. உஸல்லி صلاة الظهر 4 ركعات مأموما لله تعالى مستقبلا للقبلة الله أكبر. சில நேரம் எங்களை விட இறையச்சத்தோட கட்டுறாங்க தக்பீர், இல்லையா? தவறினா கையை விட்டுட்டு அல்லாஹு அக்பர்ன்றாங்க. இறையச்சம் இருக்குது, கிப்லாவை முன்னோக்கி தொழணும் இருக்குது, நபிகளார பின்பற்றி தொழணும் இருக்குது. அவங்கள்ட்ட போய் சொல்றோம், ஏங்க இந்த உஸல்லி ஸலாத்தல் துஹுரி சொல்றீங்க, அது ரசூலுல்லாஹ் காட்டி தரலையே. இல்ல நாங்க ஷாஃபி மதுஹபுக்காரவங்க இப்படித்தான் செய்வோம். நீ யாரை பின்பற்றணும்? யாரை பின்பற்றணும்? ஏன் இந்த அடிப்படை தெரியாம போனிச்சு? ரசூலுல்லாஹ்வை எப்படி பின்பற்றணும் என்பதை அகீதாவிலே படிக்காததன் விளைவுதான் பித்அத்தை நோக்கி நகர்ந்தார்கள். இது சாதாரண பித்அத் அல்ல. இன்னைக்கு நாங்க பித்அத்தை சாதாரணம்ட்டு போறோம். அறிஞர்கள் விளங்கி கொள்றதுக்கு லேசா ரெண்டு வகையா பிரிச்சு சொன்னாங்க. குஃப்ரை ஏற்படுத்துகிற பித்அத், பாவத்தை ஏற்படுத்துகிற பித்அத். ஆனா பித்அத்தின் விபரீதம் அகீதாவோட முற்றுறது சாதாரண விஷயம் அல்ல. சாதாரண விஷயம். இன்னைக்கு நாங்க கூட சில நேரம் என்ன செஞ்சிடறோம்டா, பித்அத்தை சாதாரணமா பார்க்க ஆரம்பி. இல்ல, அது ரசூலுல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பாததன் விளைவு அகீதாவிலே வந்த கோளாறு தான் பித்அத்தை சரிகாணுகிற நிலை என்பதை மறந்துவிடக் கூடாது. ரமதான்ட காலம் வந்தா நவைத்து சௌமகதின் அன்னதாஇ ஃபர்த ரமதானி ஹாதிஹி ஸனத்தின்னு நியத்து சொல்றோம். இது சாதாரண விஷயம்னு நாங்க பார்க்கிறோம். இல்ல, இது முற்ற இடம் என்ன? ரசூலுல்லாஹ் நோம்பு பிடிச்சு காட்டினாங்க. எப்படி ஆரம்பிச்சாங்க? நாங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறவங்க, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும். விளங்குதா உங்களுக்கு? எனவே அகீதாவை சரியாக படித்தால் தான் இணை வைப்பில்லாமல் வாழலாம், பித்அத்துக்களிலிருந்து தூரமாகலாம் என்பதும் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அகீதாவை படிப்பதின் அவசியத்தை உணர்த்தும் என்ற ஒரு காரணத்தை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله.
أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. முடிக்கிற டைம் வரும் 7:50 முடிச்சிடும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதரை எப்படி நம்ப வேண்டும் என்ற அம்சத்தை சரியாக படிக்காததனால், சரியாக விளங்காததனால் எங்களுக்குள் பித்அத்தான, மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்கள் குடிகொண்டு விடுகின்றது. எனவே அகீதாவில் நம்பிக்கை சார்ந்த அம்சத்தில் மிக பிரதானமான நபிகளாரை பற்றிய நம்பிக்கையை எந்த அளவுக்கு சரியாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு இபாதத்துக்கள் சீராகும், அந்த அளவுக்கு முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் சீராகும், அந்த அளவுக்கு ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அனைத்து பகுதியும் சீராகும். எனவே ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக வாழ வேண்டுமா, ஷிர்கிலிருந்து தூரமாக வேண்டுமா, பித்அத்திலிருந்து தூரமாக வேண்டுமா, அனாச்சாரங்கள் கலாச்சார சீரழிவுகளிலிருந்து தூரமாக வேண்டுமா, அவன் அகீதாவை சரியாக படித்தால் அவனுடைய வாழ்க்கையின் நாலா பக்கங்களும் சீர்திருந்தும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இது இரண்டாவது பகுதி. முதல் பகுதி என்ன பார்த்தோம்? அகீதாவை படிப்பதனால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிற சமூகம் அகீதாவிலே கவனம் செலுத்துவார்கள். எனவே நான் நபிகளாரை பின்பற்றுபவன், அகீதாவுக்கு முதன்மை கொடுப்பேன். இரண்டாவது, அகீதாவை படிக்க படிக்க ஷிர்கிலிருந்து மனிதன் தூரமாகுவான், பித்அத்திலிருந்து மனிதன் தூரமாகுவான், மாற்று மத கலாச்சாரங்கள் அனாச்சார சீரழிவுகளிலிருந்து மனிதன் தூரமாகுவான். எனவே நான் உண்மை முஃமின், ஷிர்க் என்னிடத்தில் வரக்கூடாது, பித்அத்து எனக்குள் கலப்பட்டு விடக்கூடாது, மாற்று மத கலாச்சாரங்களோ அனாச்சார சீரழிவுகளோ
என்னுடைய ஈமானை பறித்துவிடக் கூடாது, எனவே நான் அகீதாவிலே தெளிவு பெறுவேன் என்பது இரண்டாவது ஒரு காரணமாக இருக்கும். மூன்றாவது ஒரு காரணத்தை நாங்கள் நோக்குவதாக இருந்தால், அன்பாண்டவர்களே, முக்கியமான ஒரு பகுதி என்னென்றால், ஒரு மனிதனுடைய இறையச்சம் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுவை பற்றிய, மர்மையை பற்றிய அடிப்படை அகீதாவிலே தெளிவிருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அகீதா ஆழமாக அமைகிறதோ அந்த அளவுக்கு இறையச்சம் கூடும். எப்படி? உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வை பத்தி படிக்கிறதுல முக்கியமான ஒரு பகுதி தான் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை படிக்கிறது, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள். என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. மன் அஹ்சாஹா தஹலல் ஜன்னா. யார் அந்த 99 திருநாமங்களையும் மட்டிட்டு வைத்திருக்கிறாரோ, எண்ணி வைக்கிறதல்ல, 1 2 3 எண்ணி வைக்கிறதல்ல, மட்டிட்டு வைக்கிற, அதனுடைய அளவை விளங்கி வைக்கிற, அதனுடைய கதிரை விளங்கி வைக்கிற, அதை விளங்கினா அவர் சுவர்க்க நுழைவார். ஏன் தெரியுமா? அல்லாஹு சமீஉன். அகீதாலதான் அது வரும். ஃபிக்ஹ்ல படிக்கிறல்ல, அது அகீதாலதான். அல்லாஹ் செவிமடுக்க கூடியவன், அல்லாஹ் பார்க்க கூடியவன், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். சும்மா உங்களுக்கு விளங்க எப்படி மனுஷரை மாற்றும் பாருங்க. அகீதாவை விளங்குறது எப்படி இறையச்சம் உள்ளவனாக மாற்றும். அல்லாஹு சமீ. நாங்க காதுலுக்கு ஒரு டப்பாவை அடிச்சு கொண்டு அந்நிய பெண்ணின் குரலை ரசிக்கின்ற நேரம், ஒரு மியூசிக்கை கேட்கின்ற நேரம், அல்லாஹு சமீ, அல்லாஹ் அனைத்தையும் செவிமடுப்பவனே. நான் காதுல டப்பாவை அடிச்சா பக்கத்தில் உள்ளவனுக்கு விளங்காது, என் உம்மா வாப்பாக்கு தெரியாது, ஆனா யார் கேட்டுக்கொண்டிருக்கிறா? அல்லாஹு சமீ. அகீதாவை விளங்குறது இத திருத்துமா இல்லையா? கேட்கிறத நல்லதாக்குமா இல்லையா? அல்லாஹு பசீர். போனை வச்சுக்கிட்டு பின்னுக்கு முத்தரம் இல்ல, வலதுல முத்தரம் இல்ல, நல்லா படத்தை பார்க்கிறது. யாராவது வந்தா பக்குன்னு என்ன செய்யறது? பேஜ மாத்தி விடுறது. ஏழுமா இல்லதான்? ஏழுமா இல்லதான்? அந்நிய பெண்ணை நல்லா பார்த்து ரசிக்கிறது. யாராவது வரப்போல பயான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேலுமா இல்லதான்? ஏழுமா இல்லதான்? யூடியூப்ல போய் உள்ள அசிங்கம் எல்லாம் பார்க்கிறது, கதவை திறந்து கொண்டு உம்மா வாப்பா வரப்போல பக்குன்னு பயான போட்டு கேட்டுக்கொண்டு. ஏழுமா இல்லதான்? அல்லாஹு பசீர். என்ற உம்மா பாக்காட்டியும், என்ற நானா தம்பி பாக்காட்டியும், என்ற பக்கத்தில் உள்ளவங்க பாக்காட்டியும் அல்லாஹு பசீர். நான் என்ன பார்க்கிறேன்றத என்ற அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றது அகீதாவை படிச்சா ஈமான் கூடுமா இல்லையா? இறையச்சம் கூடுமா இல்லையா? அல்லாஹு அக்பர். உள்ளத்திலே விரோதங்களையும் குரோதங்களையும் வைராக்கியங்களையும் நிறைத்து வைத்துக் கொண்டு, ஹாஜி அஸ்ஸலாம் அலைக்கும் கூட பாணி வடியும் என, அப்படித்தானே? ஹாஜி அஸ்ஸலாம் மௌலவி என்ன செய்யும் சோமான்னு கேட்க கூட பாணி வடியும். அங்கல பைத்து இவனெல்லாம் மௌலவியா இருக்கா இல்லையா? நிர்வாகி மாஷா அல்லாஹ் எங்கட தலைவர், அவரை விட்டா இந்த ஊருக்கு தலைவர் இல்ல, முன்னுக்கு புகழ் மாலை பொழியும். அங்கால போய் பள்ளி சொத்தை திண்டு வாழ்ந்து கொண்டீரான். இருக்குதா இல்லையா? ஏன்? உள்ளத்திலே விரோதங்களையும் குரோதங்களையும் வைராக்கியங்களையும் நிறைத்து வைத்துக் கொண்டு முகத்துக்கு முன்னால நல்ல மனிதன் போன்று நடிக்கிறோம். வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர். உள்ளத்தில் உள்ளவற்றை அறிபவன் அல்லாண்டு அகீதாவை சரியா விளங்கினா, அடே நடிக்கிறேனே நான், என் உள்ளத்துள்ளது அல்லாஹ்க்கு தெரியுமே, யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சுக்கோ, அடுத்தவர்களை பற்றிய தப்பெண்ணத்தை வைக்காதே, அடுத்தவர்களை பற்றிய கெட்டெண்ணத்தை வைக்காதே, முகத்துக்கு முன்னால புகழ்ந்து விட்டு முதுகுக்கு பின்னால விமர்சிக்கின்ற முனாஃபிக்காக என்னை ஆக்கிறாதேன்னு கேட்கிற பக்குவம் வருமா இல்லையா? சும்மா கேட்கிறேன் நான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? யாரு? ரசூலுல்லாஹ்வோட உம்மத்துல இரண்டாவது ஈமான் இடத்துக்கு வந்தவங்க. என்ன கேட்பாங்க? ஹுதைஃபாட்ட போய், ஹுதைஃபாவே முனாஃபிக்குகள் பட்டியல்ல ஏண்ட பேரும் இருக்குதா? அல்லாஹு அக்பர். யார் கேட்டா? உலகத்துல நான் அமீருல் முஃமினீனாக இருக்கலாம், கலீஃபத்தி ரசூலில்லாவாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் முனாஃபிக் இருந்தா மறுமையில தப்பே இல்லாதே. அந்த மறுமையை சரியா நம்பினாங்க.
நயவஞ்சகத்தனத்தின் விபரீதம் அக்கீதால பேசப்படுறது. அதனுடைய பாரதூரத்தை விளங்கினாங்க. அதனால் உலகத்துல நல்லவனா வாழணும், இறையச்சம் உள்ளவனா வாழணும் என்ன செஞ்சாங்க? அக்கீதா எங்கட இறையச்சத்தை கூட்டும், எங்கட ஈமான கூட்டும், எங்களை உலகத்துல நல்லவர்களாக வாழ வைக்கின்ற அடிப்படையில அக்கீதாவை படிக்கிறது அவசியமா இல்லையா? படிச்சு பாருங்க அக்கீதாவை, அல்லாஹ்வை பத்தி சரியா படிச்சு பாருங்க, எங்களை நல்லவர்களா வாழ வைக்கும். நாங்க அக்கீதால சரியா தெளிவில்லாததுனாலதான் எங்களோட வாழ்க்கையில நிறைய பாவங்கள். மூமின் வாழ்க்கையில பாவம் நடக்கலாம், நிறைய நடக்கலாம். வணங்குதா உங்களுக்கு? மூமின் வாழ்க்கையில தப்பு தவறு திடீர் பட்டார் அப்படி நடக்கலாம். திட்டமிட்டு நேரம் ஒதுக்கி 3 மணித்தியாலம் படம் பார்க்கலாம், அது நடக்கலாம். ஏன் ஒரு முஃமின் விபச்சாரம் செய்ய மாட்டான்? விபச்சாரம் திடீர்னு நடக்கிறது இல்ல. நேரம் ஒதுக்கணும், காலம் ஒதுக்கணும், தேடி போகணும். ஒரு மூமின்கிட்ட இது சாத்தியம் இல்லை. அதனாலதான் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, விபச்சாரம் செய்யன்றது ஈமான் அப்படியே கலட்டி எடுக்கப்படும். அப்பதான் அவனுக்கு விபச்சாரம் செய்யலாம். ஈமான் சரியா இருந்தா அது விபச்சாரத்தை விட்டு தூரமாக்கும். எனவே அகீதாவை சரியாக படிப்பது, நம்பிக்கை சார்ந்த அம்சங்களை சரியாக படிப்பது எங்களுடைய இறையச்சத்தை கூட்டி நல்லவர்களாக வாழ வைக்கும். இதை தாண்டிய ஒரு பயன்பாடு என்ன தெரியுமா? வழிகேடுகள் நிறைந்திருக்கின்ற காலத்திலே, வழிகட்ட கூட்டங்கள் மிகைத்திருக்கின்ற காலத்திலே வழிகேட்டுக்குள் சென்று விடாமல் நானும் நீங்களும் பாதுகாக்கப்பட வேண்டுமா? வழிகட்ட அமைப்புகளை பற்றி படிக்க வேண்டும். இருக்கின்ற ஒவ்வொரு ஜமாத்துக்களை பற்றியும் எங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்தீக்கி? குர்ஆன் சுன்னாவை பேசினவங்க, நான் கேட்கிறேன், இந்த பள்ளி ஏன் உருவாக்கினோம்? எனக்கு இந்த பள்ளியோட வரலாறு தெரியாது. ஆனா வரும் பொழுது சாதாரணமா சொன்னாங்க, பலவிதமான பிரச்சனை, சோதனை, நெருக்கடிக்கு பின்னால நான் கேட்கிறேன், எதுக்கு அடி வாங்கணும்? எதுக்கு தலை உடப்படணும்? எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? இப்படி ஒரு பள்ளி உருவாக்க சுன்னத்தான் அடிப்படையில் இபாதத்து செய்ய வேண்டும், ஜும்மா தொழ வேண்டும், ஜமாத்து தொழ, இதானே. ஆனா இன்றைக்கு நாங்க எங்க போய் நிக்கிறோம்? பிதுஅத்து தானே. அந்த பள்ளியில போய் தொழுதுட்டு போங்க, இங்க பள்ளியை வச்சு அங்க தொழுதுட்டு போறான் தௌஹீதுவாதி. நஊது பில்லாஹ். சுன்னா அடிப்படையில் ஒரு பள்ளி இருக்கும் பொழுது பிதுஅத்து பள்ளியில் போய் தொழலாமா? ஆய்வு பண்ணுங்க. அக்கீதால தான் இதை பேசணும். சுன்னாவுடைய இமாம் இருக்கும் பொழுது பிதுஅத்து செய்கிற இமாமுக்கு பின்னால தொழலாமா? அக்கீதால தான் இதை படிக்கணும். இதெல்லாம் அக்கீதால படிக்காததனால, சரியா விளங்காததனால எங்களுக்கு அக்கீதா சொல்லித்தார உலமாக்களே எங்க தெரியுமா வந்து நிக்கிறாங்க? பிதுஅத்துவாதிர பின்னுக்கு தொழுதா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்றது ஒரு மஸ்அலா. ஏற்றுக்கொள்ளப்படும், அதுல சந்தேகம் இல்ல. சுன்னாவுடைய இமாம் இருக்கும் பொழுதோ சுன்னாவுடைய இமாமை புறக்கணித்து விட்டு பிதுஅத்துடைய இமாமுக்கு பின்னால தொழலாமா? அக்கீதாலதான் இதை படிக்கணும். இருக்கிற ஒவ்வொரு வழிகள் இன்னைக்கு என்ன எங்க போய் நிக்காங்க தெரியும்? எங்களோட உலமாக்கள், பிதுஅத்துவாதிகளோடு ஒரு மேடையில் சங்கமிப்போம், எங்களுக்கு ஒற்றுமைதான் முக்கியம். நஊது பில்லாஹ். அதுக்கு எதுக்கு இந்த பள்ளின்னு கேட்கிறேன். அவங்களுக்கு 2 ஜும்மா, எங்களுக்கு 2 ஜும்மா, பொது பள்ளியில தொழுவோம். ஏன் தனிப்பள்ளி எதுக்கு உருவாக்கினோம்னு கேட்கிறேன். அசா இல்லாத மிம்பர் எதுக்கு உருவாக்கினோம்? கூட்டுதுவா இல்லாத பள்ளி எதுக்கு உருவாக்கினோம்? நீங்க கூட்டுதுவா ஓதுங்க, நாங்க ஜும்மா ஓதிட்டு இறங்கி போறோம். இதுக்கா? அக்கீதாவை சரியா விளங்கினா, வழிகட்ட அமைப்புகளை பற்றிய தெளிவு இருந்தால் நாங்க வழிகட்டு போக மாட்டோம். அக்கீதால வழிகட்ட அமைப்புகள், ஷிர்க்குக்கும் பிதுஅத்துக்கும் வழிகட்டுக்கும் துணை போகின்ற அமைப்புகள், அது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து வந்த பொய் நபி பிரச்சாரமாக இருக்கலாம், முஅத்தஸிலாக்கள், ஹவாரிஜ், அல் ஷியாக்கள் போன்ற பழைய அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது நவீனமயப்படுத்தப்பட்ட பிதுஅத்துக்கும் ஷிர்க்குக்கும் துணை போகிற ஜமாஅத்துக்களாக இருக்கலாம், தரீக்காக்களாக இருக்கலாம். இதெல்லாம் அக்கீதால ஒரு தெளிவு இருந்தா தான் இவங்களோட எப்படி நாங்க போகணும்ன்றத விளங்கலாம். இல்லண்டா இன்றைக்கு இந்த இடத்துல பேசுற நான் நாளைக்கு வழிகட்டு போகலாம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அக்கீதால தெளிவில்லாட்டி தப்பே இல்லாது. கடைசியா உண்ட சொல்றேன், இன்றைக்கு உலகத்துல எங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது ஷியாக்களோட பிரச்சனை. அக்கீதால தெளிவில்லண்டா ஒரு பலஸ்தீன பிரச்சனை எங்களுடைய ஈமானை பறிக்கும். அக்கீதால தெளிவில்லண்டா ஒரு இஸ்ரேலிய பிரச்சனை எங்களுடைய ஈமானை பறிக்கும். வழிகட்ட கூட்டங்களை பற்றிய தெளிவில்லை என்றால் ஷியாவுடைய
பலஸ்தீனிய ஆதரவு போக்கு எங்களுடைய ஈமானை பறிக்கும். என்ன சொல்ல ரெண்டு விளங்குதா? இன்னைக்கு எங்க போய் நிக்குது தெரியுமா? அடுத்தவங்களை பேசல, நான் குர்ஆன் சுன்னா பேசுற தௌஹீதுவாதிகள் அடையாளப்படுத்த அப்படி ஒரு ஜமாத்து கிடையாது. அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்களே, அதுல உள்ள பழைய போராளிகளே என்ன தெரியுமா சொல்றாங்க? சவுதி அழிக்கப்படணும், ஈரான் முன்னேறும். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, ஈரானியர்கள் யார்? ஹுமைனியுடைய போராட்டத்துக்கு பின்னால் வந்த ஈரானிய புரட்சியின் வெளிப்பாடு என்ன? முஸ்லிம்களுக்கு உதவி செய்யறதா? பலஸ்தீன மண்ணை பாதுகாக்கிறதா? 1996 ஆண்டு முழு அரபு நாடுகளும் சவுதி, குவைத், ஈராக், பஹ்ரைன், துபாய், இன்னும் உள்ள இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை அடித்து நொறுக்குகிற நேரம் இந்த ஈரான் எங்க இருந்துச்சு? வரலாறு தெரியாதவங்களுக்கு அரபு நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணல, இஸ்ரேலுக்கு பின்னால இருந்துச்சு, மௌனம் காத்துச்சு. அன்றைக்கு அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து போராடினாங்க. வெற்றி கொள்ள முடியாமல் போனது, தோல்வி அடைந்து நிர்பந்தத்தின் அடிப்படையில் பலஸ்தீனத்தை இஸ்ரேல் என்று எழுதி கொடுத்தார்கள். முடியல்ல போராட. சத்தாம் ஹுசைன் போராடினார், அல்லாஹு யர்ஹம்ஹு. பல தவறுகள் இருந்தாலும் போராடினார் பலஸ்தீனத்துக்காக. ஈரான் போராடிச்சா? வரலாற்றை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. வரலாறு தெரியாத நாங்க இன்றைக்கு அவங்க ஒரு படம் காட்டுறாங்க, ஒரு ஷோ காட்டுறாங்க, நாங்க பேசுறோம். உலக முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்கிறவங்க யாரு? பலஸ்தீனா, ஈரானா? அல் அஹ்வாஸ். வரலாற்றுல தேடி படிங்க. அல் அஹ்வாஸ் சுன்னிகளுக்கு சொந்தமான ஒரு பிரதேசம். அந்த பிரதேசம் அரபுகளோட கையில ஆட்சி இருந்துச்சு. இந்த ஈரான் பிடிச்சு இன்றைக்கும் அடக்கி வச்சு சுன்னிகளுக்கு வாழ முடியாத நிலையை உருவாக்கி வச்சு. எங்களுக்கு பலஸ்தீன் பிரச்சனை மட்டுமா பிரச்சனை? யமனிலே நடந்தது சுன்னிகளுடைய ஆட்சி. ஹூசி என்ற ஒரு சாராருக்கு ஆயுதத்தை கொடுத்து சுன்னி ஆட்சியாளர்களை விரட்டி அடித்து விட்டு யமனுடைய தலைநகரை பிடித்து வைத்துக் கொண்டு யாரு சுன்னிகள் என்று சொல்கிறார்களோ, பகிரங்கமா பிரச்சாரம் செய்கிறார்களோ, அவர்களை அழிக்கிற பணியை செய்கிறார்கள் ஷியாக்கள். லெபனான் ஹிஸ்புல்லா என்ற ஹிஸ்பு ஷைத்தான், அதுக்கு ஆயுதத்தை கொடுத்து கொண்டு அங்கிருக்கின்ற சுன்னிகளை அடக்கி வைத்திருப்பது ஈரான். ஈராக் சத்தாம் ஹுசைன் ஒரு ஆட்சியாளர்கள் செய்யற எல்லா தவறையும் அவர் செஞ்சிருக்கலாம். அல்லாஹ் அவரை மன்னிக்க போதுமானவன். குர்ஆனோட மௌத்தா போனார் எங்கட கண் முன்னுக்கு. அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். அவர் கொலை செய்யப்படுவதற்கு குர்தி சுவாசிகள் 2000 காலப்பகுதியில உயிரோடு இருந்தவங்களுக்கு தெரியும். ஷியாக்கள் தான் திறந்து கொடுத்தார்கள். பிடித்து கைது செய்த அமெரிக்கா யார கையில சத்தாம கொடுத்துச்சு? யார கையில கொடுத்துச்சு? ஷியா ஆட்சியாளர்கள கையில கொடுத்துச்சு. எந்த தினத்துல கொலை செஞ்சாங்க தெரியுமா? ஞாபகமிக்கா? முஸ்லிம்கள் தியாக திருநாள், ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுற நேரம் சுபகுக்கு பின்னால தூக்குல போட்டு ஒட்டுமொத்த சுன்னிகளையும் கவலைப்பட வைத்தார்கள். இவங்க நேசர்களா முஸ்லிம்கள்ட? இன்றைக்கு என்ன பேசுறாங்க தெரியுமா? ஈரான் ஹமாஸுக்கு ஆயுதம் கொடுக்கிறாங்க. ஆயுதம் எவ்வளவு காலமா கொடுக்கிறாங்க? இன்னைக்கு ஆகஸ்ட் போகுது, ஆகஸ்ட் ஆரம்பிச்சுட்டுதா, 2 வருஷம் ஆகுது யுத்தம் ஆரம்பிச்சு. குறைவில்லாமல் ஆயுதம் போகுது. ஹமாஸுக்கு சொந்தமான நிலப்பரப்பு எவ்வளவு? 45 கிலோமீட்டர் பரப்பளவு. 2 வருஷத்துக்கு ஆயுதம் சேமிக்கலுமா? 45 கிலோமீட்டர் உள்ளுக்கு 2 வருஷத்துக்கு ஆயுதம் சேமிக்கலுமா? இயலாது. ஆயுதம் கொடுக்கிறது ஈரான். அடுத்த பக்கத்திலே உணவின்றி செத்து குவிக்கப்படுகிறது முஸ்லிம் சமூகம். ஆயுதத்துக்கு பதிலாக ஏன் உணவை கொடுக்க முடியாது? யோசிச்சு பாத்தீங்களா?